செயின்ட் இரேனியஸ் ஆஃப் லைன்ஸ் ஆசிய மைனர்ல உள்ள சிமிர்னால பிறந்திருக்காரு. போலிகாஃபுடைய சீடர். இந்த போலிகாஃப் இயேசுவின் அன்பு சீடரும் நற்செய்தியாளருமான புனித யோவானுடைய சீடர். இரேனியஸ் வளர்ந்து பெரியவனானதுக்கு பிறகு பிரான்ஸ்ல உள்ள லைன்ஸ் நகர ஆயரான போத்திமஸுக்கு கீழே குருவா பணியாற்றியிருக்காரு. அந்த காலகட்டத்துல கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் அதிகரிச்சிருக்கு. ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல ஆயராக இருந்த போத்திமஸும் கொல்லப்பட்டிருக்காரு. அதுக்கு பிறகு இரேனியஸ் லைன்ஸ் நகர ஆயரா பொறுப்பேற்றிருக்காரு. ஆயர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்காரு இரேனியஸ். அதுல முக்கிய பிரச்சனையா நாஸ்டிசிசம் அப்படிங்கிற தப்பறை கொள்கை இருந்திருக்கு. இறைவனின் மீட்பு எல்லோருக்குமானது கிடையாது. இயேசுவின் ஞானம் வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்கு மட்டுமானது. முற்றும் துறந்து இயேசுவின் வழியில் நடப்பவர்களுக்கு மட்டுமானது அப்படின்னு இந்த தப்பறை கொள்கை அறிவிச்சிருக்கு. இதை இரேனியஸ் கடுமையாவே எதிர்த்திருக்காரு. புதிய ஏற்பாட்டிலிருந்து பல சான்றுகளை காட்டி இந்த தப்பறை கொள்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு இரேனியஸ். இது நடந்து சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் அதிகரிச்சிருக்கு. இருந்தாலும் இரேனியஸ் மக்களை கிறிஸ்தவ நம்பிக்கையில வளர்த்தெடுத்திருக்காரு. கிறிஸ்தவ விசுவாசத்துல உறுதிப்படுத்தியிருக்காரு. இதை அறிந்த ரோமை அரசனான செப்டிமுஸ் இரேனியஸ கொலை செஞ்சிருக்கான். ஜூன் 28 செயின்ட் இரேனியஸ் ஆஃப் லைன்ஸ் ஃபீஸ்ட் டே.